நீங்க விடணும்னு நெனச்சாலும், உங்கள விடாத முக்கியமான 3 கெட்ட பழக்கங்கள் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். குறிப்பா இந்த 3 கெட்ட பழக்கங்களுமே வந்து ஸ்மோக்கிங்கோ, ஆல்கஹாலோ அந்த மாரியான கெட்ட பழக்கங்கள் இல்ல. லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட 3 முக்கியமான கெட்ட பழக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல இந்த 3 கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதுனால, உங்க லைஃப் ஸ்டைல் எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்றத சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில நமக்கு எல்லாமே டைம் இன்னைக்கு எல்லாமே ஸ்கெட்யூல் அப்படின்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய காலத்தில, முதல் கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டைமிங்க ஃபாலோ பண்ணாம இருக்கிறது தான் உங்களுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜாவே இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நீங்க ஒரு ஒரு ரொட்டீன் இல்லாம, ஒரு 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 ப்ராப்பரான ஸ்கெட்யூல் இல்லாம எனக்கு எப்ப தோணுதோ எந்திரிப்பேன், எப்ப தோணுதோ தூங்குவேன், எப்ப தோணுதோ வேலை செய்வேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு பெரிய கெட்ட பழக்கமா தான் பார்க்கப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃபே ஒரு ரொட்டீன்ல இருக்காது. ஒரு ஃபாலோ அப் ஸ்டேஜ்ல இருக்காது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஒரு ரொட்டீன்லெஸ் லைஃப்ல நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா முதல்ல அந்த முதல்ல ஒரு ரொட்டீன கிரியேட் பண்ணுங்க. ஒரு சிஸ்டம ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஸ்கெட்யூல கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. இத பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட லைஃப் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமுக்கு தூங்குறது ஒண்ணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 9:30, 10 மணிக்குள்ள தூங்கிட்டீங்க அப்படின்னா, 9:30, 10 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலைல 6:30, 7 மணிக்கு எந்திரிக்க முடியும். ஸோ இதுலேருந்தே இதுவே உங்களுக்கு ஒரு ரொட்டீனா ஃபாலோ அப் ஆகும். பட் ஆனா நம்ம என்ன பண்றோம், 10:30 மணிக்கு சாப்பிடுறோம், 12:30 மணிக்கு தூங்குறோம். இல்ல ஒரு மிட் நைட் வரைக்கும் மேட்ச் பார்த்துட்டு மேட்ச் பார்க்கறது தப்பில்ல. பட் என்னைக்காவது ஒரு நாள்னா ஓகே. பட் இந்த ரொட்டீன உடைச்சு நீங்க ஒரு ஒரு ஸ்கெட்யூல்குள்ள போகும்போது உங்க பாடியும் அதுக்கு அடாப்ட் ஆகாது. அண்ட் இதுவே உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளமாவும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்படி பண்றதுனால உங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த விதத்திலும் பாதிக்கல. நான் நார்மலா தான் இருக்கேன். நான் தான் கரெக்ட்டா 12 மணிக்கு படுத்து 8 மணி நேரம் தூங்கிடுறேனே அப்படின்னு சொன்னீங்கனாலும், உங்க உடம்புக்கு 8 மணி நேரம் குடுக்குற ஸ்லீப்ன்றது ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பே கிடையாது. அந்த ப்ராப்பர் ஸ்லீப் குடுக்கறதுக்கு கரெக்ட்டா உங்களோட ரொட்டீன மெயின்டெயின் பண்ணுங்க. டைமுக்கு தூங்குங்க அப்படின்றது தான் 2வது முக்கியமான லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். 3வது முக்கியமான லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே, அதாவது நீங்க கண்ணு முழிச்ச உடனே உங்க ஃபோன் எங்க இருக்குன்னு செக் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது, குளிக்க போகும்போது, எல்லா இடத்துக்கும் ஃபோன் எடுத்துட்டு போறதுன்றது ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமாவே பார்க்கப்படுது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில எல்லாருக்குமே எல்லா இடத்துலயுமே ஃபோன் தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க ஃபோன கண்ட்ரோல் பண்ணீங்களா? இல்ல உங்க ஃபோன் உங்கள கண்ட்ரோல் பண்ணுதா? அப்படின்றது தான் கேள்வி. எல்லா இடத்துக்கும் ஃபோன் எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் கண்டிப்பா தேவைப்படாது. இது ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமா இருக்கிறத விட, இது ஒரு அடிக்ஷன் ப்ராப்ளமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரும். ஒரு ரொட்டீன் இல்லாதது, ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள் இல்லாதது, அதுக்கு அடுத்த ஃபோன் யூசேஜ் பண்றதுன்றது கண்டிப்பா உங்களுடைய டே டு டே லைஃப்ப ரொம்ப ரொம்ப பாதிச்சுக்கிட்டே வரும். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதோட இம்பாக்ட் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது, "ஐய்யயோ! நம்ம இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோமே! இல்ல இவ்ளோ நம்ம விஷயத்த லைஃப்ல வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோமே!" அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப லேட் ரியலைசிங்கா இருக்கும். ஸோ அந்த லேட் ரியலைசிங் பாயிண்ட் வரைக்கும் போகாம, முதல்லயே எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இந்த ரொட்டீன ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. டைமுக்கு தூங்குங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபோன சரியான இடத்துல, சரியான விதத்துல யூஸ் பண்ணுங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து சொல்லிக்க விரும்புறது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல நோட் பண்ணி சொல்லுங்க. டாடா பாய் பாய். டேக் கேர்.